ஹாய். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்த் டிப்பு தான். இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோன்னா நெறையா டிசீஸ் சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, கேன்சருங்கிறாங்க. தேர் ஆர் ஸோ மெனி டிசீஸ் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ப்ராப்பர் ரீசன் இதனால் வந்துச்சு, அதனால் வந்துச்சும்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா டாக்டர்ஸுமே எல்லா டிசீஸ்க்குமே ஸ்ட்ரெஸ் ஆறீங்க, நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆறீங்க, ரொம்ப படபடப்பாறீங்க. இது வந்து இந்த 3மே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது எல்லா டிசீஸ்க்குமே. ஸோ இந்த 3ல இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா டெய்லி உட்காந்து யோகா பண்ணலாமா, டெய்லி உட்காந்து தியானம் பண்ணலாமா, அதெல்லாம் விட ஒரு டே டு டே லைஃப்லேயே நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காரில் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து டூ வீலரில் ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வைங்க. இடையில ஒரு ஆட்டோக்காரன் குறுக்க வந்து விழுறான், இல்லை ஒரு டூ வீலர்காரன் யாரோ ஒருத்தன் குறுக்க வந்துட்டானா பாதி பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவனோட ஒரு சண்டை போடுறோம், ஒரு ஷவுட் பண்ணுறோம், இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறையா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இந்த காரில் போகிறவங்களாம் என்ன பண்ணுறோன்னா காருக்குள்ளே கிளாஸ் எல்லாம் மூடி தான் இருக்கும், அவனை உள்ளேருந்தே பயங்கரமாக திட்டி அந்த டென்ஷன் ஆகி அந்த ப்ரெஷரை வெளியே விடாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருப்பாங்க. இப்படி தான் நிறையா பேரும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தேவையே கிடையாது. நாளையிலேருந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஆட்டோக்காரனோ ஒரு டூ வீலர்காரனோ உள்ளே வந்தானா, போப்பா நீ ஏதோ ரொம்ப அவசரத்தில் இருக்க போல இருக்குது, நீ போன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல் 2 நாள் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் குறுக்க விட்டானா ஒரு பிரேக் அடிச்சுட்டு சாரிப்பா, போப்பா நீ ரொம்ப அவசரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இது ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ். இது தவிர பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க டாக்டரை பார்க்குறதுக்கு. ஓகே. அப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அடுத்த டோக்கன் உங்களுக்கு தான். ஆனால் அப்போ வந்து ஒரு ஹேண்டிகேப்டாக ஒரு வயசானவரோ வராரு. அவர் வந்துட்டு கொஞ்சம் அவசரம் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அடுத்த டோக்கன் உங்களுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க. சார் நீங்கள் போங்க சார், நான் வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன்னு அவரை நீங்கள் விட்டு பாருங்கள். இதை ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு 2 இன்ஸ்டன்ட் தான். ஒரு டிராஃபிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், ஒரு வெயிட் பண்ணும்போது எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோம், இந்த 2 மட்டும் பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ப்ராக்டிஸ். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக வந்து இருக்கலாம். தேங்க்யூ.